வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழ் கிரியேஷன் சேனல். நான் உங்கள் ஹரிபிரசாத். இப்போ ரீசெண்டாக டிசி ஒண்டர் ட்வின்ஸ், சூப்பர் கேர்ள், பேட் கேர்ள் அப்படின்னு ஏகப்பட்ட படங்களை தொடர்ந்து கேன்சல் பண்ணாங்க. அண்ட் இந்த மாதிரி டிசி படங்களை கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு புதுசெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே டிசிஇயூவில் ஏகப்பட்ட படங்களை அனௌன்ஸ் பண்ணி அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்படி டிசிஇயூக்குள்ளே அவங்க என்னென்ன படத்தை அனௌன்ஸ் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற படங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க, டிசியோட கேன்சல்டு படங்கள் கிடையாது. ஏன்னா டிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்க 1970s சூப்பர்மேன், பேட்மேன் கேரக்டர்ஸ்லாம் வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன படங்களை அனௌன்ஸ் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா லிஸ்ட் கணக்கே இல்லாமல் போயிட்டு இருக்கும். 40-50 வருஷமாக ஏகப்பட்ட படங்கள் கேன்சல் ஆகுறது அப்படிங்கிறது சகஜம்தான். அதனால் டிசியோட மொத்த கேன்சல்டு படங்களை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. டிசிஇயூ, டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய படத்தை அனௌன்ஸ் பண்ணி கேன்சல் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த படங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2013 மேன் ஆஃப் ஸ்டீல் படத்திலிருந்து தான் இந்த டிசிஇயூ அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த டிசிஇயூ இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த 10 வருஷத்துக்குள்ள என்னென்ன படங்களை கேன்சல் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் 10 வருஷம் தானே, அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த 10 வருஷத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 10-15 படங்களுக்கு மேலே நம்ம டிசி அனௌன்ஸ் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெக்னிக்கலாக டிசி அனௌன்ஸ் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லக்கூடாது. WB தான் எப்படி இந்த படத்தில் எடுக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் WBயோட மெயின் தலையீடால தான் இந்த படங்கள் எல்லாமே கேன்சல் ஆச்சு. ஆனால் இது எல்லாத்தையுமே WB மேலே தான் நம்ம குத்தம் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி என்னென்ன படங்களை இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மொத்தமாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 2016 சூசைட் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஃபேன்ஸ் முக்கால்வாசி பேருக்கு பிடிக்காது. பட் அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்குங்கிறதாவது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் நினைச்ச அளவுக்கு பெருசாக சக்ஸஸ் ஆகலை. அண்ட் கிரிட்டிக்ஸ் வைஸும் பயங்கரமாக அடி வாங்கியிருந்தது. பட் இருந்தாலும் அந்த படத்தில் ஏகப்பட்ட சூசைட் ஸ்குவாட் மெம்பர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்கல்ல, அதில் ஒரு சில கேரக்டர்ஸை வச்சு நிறைய ஸ்பின் ஆஃப் படங்களை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இனிஷியல் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் பர்டிகுலராக ஜாரட் லெட்டோட ஜோக்கர் கேரக்டர், அதுக்கப்புறம் ஹார்லி குயின், இவங்க 2 பேர்த்தை வச்சு ஹார்லி குயின் விசஸ் த ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜோக்கரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து ஹார்லி குயின் கேரக்டர் எப்படி வெளியே வராங்க அப்படிங்கிற பேசிக் பிளாட்ல இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக 2 ரைட்டர்ஸை கேஸ்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் ஆக்சுவலாக போயிட்டு தான் இருந்திருக்கு. அண்ட் படம் டெவலப்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத 2017 அஃபிஷியலாக அனௌன்ஸே பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் ஃபைனலாக இந்த படம் நடக்கவே இல்லை. இதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் இதை கேன்சல் பண்ணிட்டு இதை லைட்டாக மாடிஃபை பண்ணி தான் ஹார்லி குயினை வச்சு பெட்ஸ் ஆஃப் ப்ரே அப்படிங்கிற இன்னொரு படத்தை எடுத்துட்டாங்க. ஆனால் டெக்னிக்கலாக இந்த படம் ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் பெட்ஸ் ஆஃப் ப்ரே படத்தை கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த டைட்டில் ஜாரட் லெட்டோட ஜோக்கர் கேரக்டரை இன்க்ளூட் பண்ணி இந்த படம் வரல இல்லை, அதனால இதையும் கேன்சல் ஆன படம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு ஸ்பின் ஆஃப் படம் மாதிரி ஜாரட் லெட்டோட ஜோக்கர் கேரக்டர் மட்டும் வச்சு ஜோக்கருக்குன்னு ஒரு தனி சோலோ படத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருக்காங்க. பட் என்ன, இந்த படத்தை அஃபிஷியலாக எங்கேயுமே அனௌன்ஸ் பண்ணல. பட் அப்போதைக்கு நிறைய டிசி இன்சைடர்ஸ் கொடுத்திருந்த ரிப்போர்ட் பிரகாரம் 2018 இனிஷியலாக இந்த படம் டெவலப்மெண்ட்ல தான் இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, இந்த படத்தை அனௌன்ஸே பண்ணாமல் அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் ஜோக்கருக்குன்னு ஒரு சோலோ படத்தை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் டாட் பிலிப்ஸை டைரக்டரை வச்சு தான் 2019 ஜேக்கன் ஃபினிக்ஸை வச்சு ஒரு ஜோக்கர் படத்தை தனியாக எடுத்துட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஜாரட் லெட்டோட ஜோக்கர் படத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். பட் அந்த படம் டிசிஇயூவில் நடக்கிறது கிடையாது, தனியாக ஒரு யூனிவர்சல் நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருந்தாங்க. அதனால் டிசிஇயூ அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஜோக்கர் சோலோ படத்தை கேன்சல் பண்ணதாக தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். அடுத்து இந்த சூசைட் ஸ்குவாட் படத்திலே வில் ஸ்மித்தோட டெட் ஷாட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பார்த்துருப்பீங்கல்ல, இவருக்கு தனியாக ஒரு ஸ்பின் ஆஃப் படம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இனிஷியலாக பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட இயர்லி டெவலப்மெண்ட் இனிஷியலாக சூசைட் ஸ்குவாட் படம் ரிலீஸ் ஆன உடனே அரசல் புரசலாக பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 2018 நம்ம வில் ஸ்மித்தே கிட்டத்தட்ட இந்த படம் நடக்க போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் அப்பா அவர் அதை அனௌன்ஸ் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் 2-3 வருஷம் அந்த படம் சம்பந்தமாக எந்த ஒரு அப்டேட்ஸ் கிடைக்கவே இல்லை. ஒருவேளை அந்த படத்தை கேன்சல் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்தில் இந்த வருஷம் 2022 ஸ்டார்டிங்கில் அந்த படம் நடக்க போகிறதில்ல ராஜா, அதை கேன்சல் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் இதுக்கான முக்கியமான காரணம், நம்ம வில் ஸ்மித் அந்த ஒரு படத்துக்காக $20 மில்லியன் சம்பளம் கேட்டாராம். அந்த ஒரு படத்துக்காக அந்த டெட் ஷாட்டுங்கிற சின்ன கேரக்டர் இருக்கலாம், அவ்வளோ சம்பளம் தர முடியாது அப்படின்னு எடுத்த உடனே படத்தை மொத்தமாக கேன்சல் பண்ணல, படத்தோட டெவலப்மெண்ட்டை டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி கேன்சல் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் தெரியல. சில அன்னோன் ரீசனால ஃபைனலாக இந்த படத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் இதே சூசைட் ஸ்குவாட் படத்தோட இன்னொரு ஸ்பின் ஆஃபாக காத்தம் சிட்டி சைரன்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் ஆக்சுவலாக டெவலப்மெண்ட்ல தான் இனிஷியலாக இருந்திருக்கு. அண்ட் இந்த படத்தையும் சூசைட் ஸ்குவாட் படத்தோட டைரக்டர் டேவிட் அயர் தான் டைரக்ட் பண்ணுறதாகவும் இருந்திருக்கு. பட் இந்த படத்தை எங்கேயுமே அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. பட் ஆனால் 2016 சூசைட் ஸ்குவாட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தோட டைரக்டர் டேவிட் அயர் இந்த மாதிரி காத்தம் சிட்டி சைரன்ஸ்ங்கிற படம் டெவலப்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட பேசிக்கான பிளான் ஆல்ரெடி காமிக்லேயே கேட்வுமன், பாய்சன் ஐவி, ஹார்லி குயின் இவங்க 3 பேர் சேர்ந்து காத்தம் சிட்டி சைரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் டீமாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. காமிக்கில் இருக்க அந்த டீமை அப்படியே லைவ் ஆக்ஷனில் அடாப்ட் பண்ணி ஒரு படமாக எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இனிஷியல் பிளான். அந்த பிளான் பிரகாரம் தான் இந்த படத்தோட டெவலப்மெண்ட் போயிட்டு இருந்திருக்கு. அந்த படத்தில் பிளாக் மாஸ்க் அப்படிங்கிற கேரக்டர் தான் வில்லனா வரதாகவும் இருந்திருக்கு. பட் எப்பவும் போல தான் ஃபைனலாக சில அன்னோன்
ரீசனால இந்த படத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் அன்னோன் ரீசன் கூட சொல்ல முடியாது. இது வரைக்குமே மொதல் 4 படம் எல்லாமே சூசைட் ஸ்குவாட் படத்தோட ஸ்பின் ஆஃப் படங்களாக இருக்க வேண்டியது தான். அண்ட் சூசைட் ஸ்குவாட் படமே அந்த அளவுக்கு பெருசாக ரீச் ஆகல. அண்ட் பெருசாக ரீச் ஆகாத படத்தில் இருக்க கேரக்டர்ஸை வச்சு எதுக்கு தேவையில்லாமல் ஸ்பின் ஆஃப் படம் கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் மோஸ்ட்டாக WB இந்த 4 படத்தை கேன்சல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்ன படம் ஒழுங்காக ஓடலினா அதிலிருந்து ஸ்பின் ஆஃப் படங்கள் மாதிரி எதுவும் எடுக்க போகிறது இல்லைங்கிறத ஃபஸ்ட்டே WB முடிவு பண்ணியிருந்தா படம் எப்படி ஓடுதுன்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் இந்த முடிவெல்லாம் எடுத்துருக்கலாம். பட் படம் ஃபஸ்ட்டே நல்லா தான் ஓடுங்கிற நினப்பில் நிறைய ஸ்பின் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை பற்றின டெவலப்மெண்ட்டை ஆரம்பிச்சிருது. பட் ஒரு கட்டத்தில் படம் நினச்ச அளவுக்கு ஓடல அப்படின்ன உடனே டெவலப்மெண்ட்டில் இருக்க எல்லா ஸ்பின் ஆஃபையும் கேன்சல் பண்ணிடுறது. ஸோ இதே தான் WB ரொம்ப நாளாக வேலையாக வச்சிருக்காங்க. அண்ட் சோனியும் இனிஷியலாக இப்படி தான் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் சோனி திருந்திட்டாங்க. அதே மாதிரி WB எப்போ திருந்த போகிறாங்களோ தெரியல. ப்ராபப்ளி இப்போ டிஸ்கவரிக்கு கீழேயாவது அவங்க திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, இந்த படங்கள் கூட பரவாயில்ல. இதெல்லாமே சின்ன சின்ன கேரக்டர்ஸோட படங்கள், அதனால கேன்சல் பண்ணதில் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் டிசியோட காமிக்லேயும் சரி அதே நேரத்தில் படங்களையுமே சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னா கண்டிப்பாக பேட்மேன் தான். பட் ஆனால் அப்படி இருக்க பேட்மேன் கேரக்டருக்கே DCUவில் இது வரைக்கும் ஒரு சோலோ படத்தை கூட கொடுக்கல. பட் ஆனால் டெக்னிக்கலாக ஒரு சோலோ படம் வரதா தான் பிளானில் இருந்திருக்கு. நம்ம பென் அஃப்லிக் பேட்மேனை வச்சு ஒரு சோலோ படம் எடுக்கிறதா தான் இருந்திருக்கு. அதில் நம்ம டெத் ஸ்ட்ரோக் மிகப்பெரிய வில்லனா வந்து பேட்மேன் விசஸ் டெத் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது தான் படத்தோட பேசிக்கான பிளாட்டாகவும் இருந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை பேட்மேன் விசஸ் சூப்பர்மேன் அண்ட் ஜஸ்டிஸ் லீக் இந்த 2 படங்களுக்கு இடையில ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பேட்மேன் விசஸ் சூப்பர்மேன் படமே அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படமாக ரீச் ஆகலை. அண்ட் கிரிட்டிக்ஸ் வைஸும் அந்த அளவுக்கு படம் பெருசாக பேர் வாங்கலை. இந்த மாதிரி சில ரீசனாலேயே பொறுமையாக அந்த படத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இனிஷியலாக ஹோல்டில் தான் வச்சுருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் லீக் படம் வந்து அந்த படமுமே ஃபேன்ஸ் மத்தியில் ரீச் ஆகாமல் கிரிட்டிக்ஸ் பக்கம் பயங்கரமாக அடி வாங்குச்சா. அதனால் இதுக்கப்புறம் பென் அஃப்லிக் பேட்மேன் வச்சு இப்படா படம் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி WBயும் கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பென் அஃப்லிக்கும் பேட்மேன் ரோலில் ப்ளே பண்ணுறதுக்கான விருப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதுக்கான காரணம் ஜஸ்டிஸ் லீக் படத்தோட ஷூட்டிங் அப்போ ஏதோ பிஹைண்ட் தி சீன் பிரச்சனை நிறைய அவருக்கு இருந்திருக்கு. அதுலேயும் ஜாஸ் வீடன் டெம்பரவரி டைரக்டராக இந்த ப்ராஜெக்ட்குள்ள இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம பென் அஃப்லிக்கோட மட்டும் இல்லை மொத்த ஜஸ்டிஸ் லீக் கேஸ்ட் மெம்பர்ஸ் கூடயும் அவர் அந்த அளவுக்கு நல்ல விதமாக நடந்துக்கல அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. பென் அஃப்லிக்குமே நிறைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பேட்மேனா ஜஸ்டிஸ் லீக் படத்தில் நடிச்சிட்டு இருந்த சமயத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஓப்பனாக பேசியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்களால அவருக்கே பேட்மேன் ரோலில் நடிக்கிறதுக்கு பிடிக்கலங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கப்புறம் பேட்மேன் ரோலில் ரிட்டர்னே ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி பென் அஃப்லிக்குமே விருப்பம் காட்டல அண்ட் WB ஸ்டூடியோவும் அந்த அளவுக்கு பெருசாக விருப்பம் காட்டல அப்படிங்கிறப்ப காலப்போக்கில் அந்த படம் நடக்காமையே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மேட் ரீவ்ஸை உள்ள கூட்டிகிட்டு வந்து தனியாக ஒரு பேட்மேன் ப்ராஜெக்டை டெவலப் பண்ணாங்க. அந்த பேட்மேன் ப்ராஜெக்டை வச்சு தான் த பேட்மேன் அப்படிங்கிற ஒரு படத்தை இந்த வருஷம் DC ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சப்போஸ் பென் அஃப்லிக்கோட பேட்மேன் சோலோ படம் கேன்சல் ஆகாமல் அப்படியே நடக்கிற மாதிரி இருந்திருந்தா மோஸ்ட்டாக ராபர்ட் பேட்டிசனோட பேட்மேன் படம் வந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பென் அஃப்லிக்கோட கேன்சலான அந்த பேட்மேன் படத்தோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் ராபர்ட் பேட்டிசனோட பேட்மேன் படம் அப்படிங்கிற மாதிரி கூட சிம்பிளாக சொல்லிடலாம். பட் எனிவேஸ் பேட்மேன் படம் உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் பீஸான படம். பட் என்ன பென் அஃப்லிக்கும் ஒரு தனி பேட்மேன் படம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பயப்படலைங்க, கேன்சல் பண்ணி விட்டாங்க. அடுத்து இந்த பேட்மேன் படத்தில் வில்லனா வர வேண்டிய டெத் ஸ்ட்ரோக் கேரக்டருக்கு ஒரு தனி சோலோ படத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஆக்சுவலாக 2017 பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்கு கூட ஆக்சுவலாக இனிஷியலாக டெவலப்மெண்ட்டில் தான் போயிட்டு இருந்திருக்கு. பட் ஒரு கடத்துக்கு மேலே எங்கே பென் அஃப்லிக்கே தனியாக ஒரு பேட்மேன் படத்தை கொடுக்க போகிறது இல்லைங்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கப்ப டெத் ஸ்ட்ரோக் கேரக்டருக்கு ஒரு தனி படம் கொடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. இந்த படத்தையும் ஃபைனலாக கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்து சைபார் கேரக்டருக்கு ஒரு தனி சோலோ படம். ஸோ அந்த கேரக்டர் ஜஸ்டிஸ் லீக் 1 படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு தனி சோலோ படத்தை கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த படத்தை 2020 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ரிலீஸ் டேட் கொண்டு ஆக்சுவலாக DC பிளான் பண்ணி வச்சுட்டாங்க. பட் அந்த படத்தை அனௌன்ஸ் பண்ணது மட்டும் சரி, அதுக்கப்புறம் அந்த படத்தோட டெவலப்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் 2. அதில் ஒன்று ஜஸ்டிஸ் லீக் படம் அஃப்கோர்ஸ் ஃபெயில் ஆனது ஒரு ரீசன். அடுத்து 2வது முன்ன சொன்ன மாதிரி ஜாஸ் வீடன் ஜஸ்டிஸ் லீக் கேஸ்ட் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் தப்பாக தான் நடந்துக்கிட்டார் அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இல்லை அதில் ரொம்ப முக்கியமாக கம்ப்ளைண்ட் பண்ணது சைபார் கேரக்டர் ரே ஃபிஷர் தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரேசிஸ்ட் சம்மந்தமான சில பிரச்சனை எல்லாமே ஜாஸ் வீடன் என்கிட்ட பண்ணார் அப்படின்னு ரொம்ப நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அந்த விஷயத்தை பற்றி ரே ஃபிஷர் ஆக்சுவலாக WB கிட்டே ரிப்போர்ட் பண்ணாராம். பட் WB இந்த விஷயத்தை அந்த அளவுக்கு பெருசாக கண்டுக்கவே இல்லையா. இதனால் கோவப்பட்ட ரே ஃபிஷர் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் இன்டர்வியூவில் இப்போ நீங்கள் அடுத்த DCUக்குள்ளே ரிட்டர்ன் ஆவீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு என்கிட்ட WB மன்னிப்பு கேட்டால் தான் அடுத்து நான் சைபார் க்ளோவில் ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. அண்ட் WB சாதாரணமாகவே இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப ஈகோ பிடிச்ச ஒரு ஸ்டுடியோவாக இருக்காங்க. அப்படி இருக்க சமயத்தில் ரே ஃபிஷர் இந்த மாதிரி சொன்னால் சும்மா விடுவாங்களா? நீ என்னடா சைபார் க்ளோவில் ப்ளே பண்ண மாட்டேன்னு சொல்கிறது, நாங்களே உன்னை சைபார் க்ளோவில் இருந்து தூக்குறேன் அப்படின்னு அவரை சைபார் க்ளோவில் இருந்து தூக்கிட்டு அந்த படத்தையும் டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டு விட்டாங்க. அடுத்து 2008 ரிலீஸ் ஆன அக்வாமேன் 1 படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் டிசிக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக சொல்லிடலாம். அதனால் அந்த படத்தை தொடர்ந்து அக்வாமேன் 2 படம் வரப்போகுதுங்கிறது அப்போவே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் அதோட சேர்த்து த ட்ரென்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின் ஆஃப் படத்தையும் எடுக்கிறதா தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு ஜேம்ஸ் வான் டைரக்டராக வர போகிறதில்ல, பட் ப்ரொடியூசராக வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட அஃபிஷியலாக சொல்லியிருந்தாரு. அண்ட் ஆல்ரெடி அக்வாமேன் 1 படத்திலேயே ட்ரென்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஸை பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வரதா இருந்திருக்கு. அண்ட் அக்வாமேன் 2 படத்துக்கு முன்னாடியே இந்த
ப்ராஜெக்டை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்டில் பிளாக் மேண்டாவும் மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுற மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ஆச்சுன்னு தெரியல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்டை 2019 அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக எந்த ஒரு அப்டேட்ஸும் வரல. ஃபைனலாக அக்வாமேன் 2 படம் எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் அந்த ட்ரென்ச் ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டாங்க. அதனால் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. பட் இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அக்வாமேன் 2 படத்துலேயே சேர்த்து காமிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இது கேன்சல் ஆனதில் அந்தளவுக்கு பெருசாக இந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து ஜஸ்டிஸ் லீக் 2 அண்ட் ப்ராபப்ளி ஜஸ்டிஸ் லீக் 3. ஸோ அடுத்த 2 ஜஸ்டிஸ் லீக் படத்தை டோட்டலாகவே WB கேன்சல் பண்ணிட்டாங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆரம்பத்தில் ஜஸ்டிஸ் லீக் படத்தை அனௌன்ஸ் பண்ணுற சமயத்திலேயே ஜஸ்டிஸ் லீக் 1 ஜஸ்டிஸ் லீக் 2 அப்படின்னு 2 பாட்டாக இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபர்ஸ்ட் ஜாக் ஸ்னைடரை வச்சு ஒரு ஜஸ்டிஸ் லீக் படத்தை எடுத்துட்டு கொஞ்ச நாள் கேப் விட்டு இன்னொரு ஜஸ்டிஸ் லீக் படத்தை எடுக்கலான்னு பிளானை லைட்டாக சேஞ்ச் பண்ணாங்க. பட் எப்படி பார்த்தாலும் ஜஸ்டிஸ் லீக்கு இன்னொரு சீக்வல் ஜஸ்டிஸ் லீக் 2 அப்படிங்கிற ஒரு படம் வரதா தான் இருந்திருக்கு. அதுலேயே ஜஸ்டிஸ் லீக் 1 2017 ரிலீஸ் ஆச்சு இல்லை. 2 வருஷம் கழிச்சு 2019 இந்த ஜஸ்டிஸ் லீக் 2 படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இனிஷியலாக பிளானும் பண்ணியிருக்காங்க. பட் ஜஸ்டிஸ் லீக் 1 படமே அந்த அளவுக்கு பெருசாக சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு உடனே இந்த செகண்ட் பார்ட்டை அஃப்கோர்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் இதை தொடர்ந்து ஜஸ்டிஸ் லீக் 3 சொல்லிட்டு 3 படமாக ஜாக் ஸ்னைடர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானே பண்ணியிருக்காரு. பட் ஜஸ்டிஸ் லீக் 2 கேன்சல் ஆனதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் லீக் 3 அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த படமும் கேன்சல் ஆன படம் அப்படிங்கிற மாதிரியே வச்சுக்கலாம். பட் இவங்க பிளான் பண்ண ஜஸ்டிஸ் லீக் படங்களில் அஃப்கோர்ஸ் டார்க் சைட் தான் மிகப்பெரிய ஒரு வில்லனாக வரதா இருந்துச்சு. அண்ட் டார்க் சைட் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நியூ காட். அந்த மாதிரி நிறைய நியூ காட்ஸ் ஆக்சுவலாக காமிக்கல இருக்காங்க. அந்த நியூ காட் சம்மந்தமாக நம்ம டார்க் சைடோட கிட்டத்தட்ட ஒரு ஆர்ஜின் படம் அப்படிங்கிற மாதிரியே வச்சுக்கலாம். அந்த மாதிரி நியூ காட்ஸுங்கிற பேர்லேயே ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிறத ஆக்சுவலாக ஜஸ்டிஸ் லீக் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் அந்த அளவுக்கு ஒழுங்காக ஓடலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட 2018 இந்த படம் வருங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அஃப்கோர்ஸ் 2-3 வருஷம் கழிச்சு ஃபைனலாக இந்த படமும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்ன அப்படின்னு தெரியல. பட் மேபி இதுக்கப்புறம் நியூ காட்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்தாலும் வரலாம். ஏன்னா ஜஸ்டிஸ் லீக் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பிளான் பண்ணாங்க. அதனால் இப்போ இந்த படத்தை கேன்சல் பண்ணியிருந்தாலும் மேபி ஃபியூச்சரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பக்கம் சூப்பர் ஹீரோஸை வச்சு ஜஸ்டிஸ் லீக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணாமல் வில்லன்ஸுக்கு நியூ காட்ஸுங்கிற ஒரு படம் கொடுக்கறதுல என்ன யூஸ் இருக்க போகுது. அதனால் பார்ப்போம் இதெல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. அடுத்து கிரீன் லேண்டன் கார்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டை 2016 அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இப்போ வரைக்குமே இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிடுச்சுன்னு நான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. பட் அதே நேரத்தில் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கான அறிகுறியும் இப்போ வரைக்கும் ஒன்று கூட தென்படவே இல்லை. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இப்போ கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, ஒரு சின்ன அப்டேட் கூட இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக எதுவும் வரல அப்படிங்கிறனால இப்போதைக்கு இந்த படம் கேன்சலான ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரியே எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். HBO Maxல சீரியஸாக இந்த ப்ராஜெக்ட் வரதுக்கான டெவலப்மெண்ட் இப்போதைக்கு போயிட்டு இருக்குன்னு இப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் டெவலப்மெண்ட்டில் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறத தாண்டி வேற எந்த ஒரு அப்டேட்டும் வர மாட்டேங்குது. அதனால் இதையும் கேன்சலான ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நான் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டேன். அடுத்து ஃபைனலாக மேன் ஆஃப் ஸ்டீல் 2. ஸோ 2013 மேன் ஆஃப் ஸ்டீல் படம் ரிலீஸ் ஆன உடனே அப்போ இருந்தே அதுக்கான ஒரு சீக்வலை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இனிஷியலாக பிளான் பண்ணியிருக்காங்க. படம் இயர்லி டெவலப்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பேட்மேன் vs சூப்பர்மேன், அடுத்த ஒரு வருஷம் கேப்லி ஜஸ்டிஸ் லீக் அப்படின்னு தொடர்ந்து 2-3 ப்ராஜெக்ட்டில் நம்ம சூப்பர்மேன் அடுத்து அப்பியர் ஆக போகிறதுனால இடையில மேன் ஆஃப் ஸ்டீல் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வல் படத்தை அவங்களால பிளானே பண்ண முடியல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பேட்மேன் vs சூப்பர்மேனும் அந்த அளவுக்கு பெருசாக ரீச் ஆகலை, ஜஸ்டிஸ் லீக் படமும் அந்த அளவுக்கு பெருசாக ரீச் ஆகலை. பட் இந்த 2 படங்கள் பெருசாக ரீச் ஆகலினாலும் ஹென்ரி கேவில் சூப்பர்மேன் கேரக்டர் ஃபேன் ஃபேவரட்டான ஒரு கேரக்டராக தான் இருக்காரு. பட் WB ரொம்ப சில்லித்தனமான சில ரீசன்னால ஹென்ரி கேவில சூப்பர்மேன் ரோல்ல இருந்து தூக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹென்ரி கேவில் சூப்பர்மேன் ரோலே வரப்போறதில்ல அப்படிங்கிறப்ப மேன் ஆஃப் ஸ்டீல் 2ங்கிற ஒரு சீக்வல் எப்படி நடக்கும் சொல்லுங்க. அதனாலேயே அந்த மேன் ஆஃப் ஸ்டீல் 2 அப்படிங்கிறது ஃபேன்ஸுக்கு அப்படியே நிறைவேறாத கனவாகவே போயிடுச்சு. பட் பார்ப்போம் இதுக்கப்புறம் ஹென்ரி கேவில் சூப்பர்மேனை டேவிட் ஜாஸ்ல திருப்பி ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்தா பாசிபிளி மேன் ஆஃப் ஸ்டீல் 2 படம் மேபி கொஞ்சம் நாளில் நடக்கலாம். ஃபியூச்சரில் ஒரு 2-3 வருஷத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போதைக்கு வாய்ப்புகள் தான் இருக்குது. நடக்குமா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒண்டர் ட்வின்ஸ், பேட் கேர்ள், சூப்பர் கேர்ள் இந்த படங்களை பற்றியெல்லாம் ஆல்ரெடி பேசியாச்சு. அதுலேயும் ரொம்ப வருத்தம் பேட் கேர்ள் படம் தான். ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் எனிவேஸ் இப்போதைக்கு அந்த படத்தை கேன்சல் பண்ணதே திருப்பி டிசியை நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பட் நல்ல வழியில் கூட்டிகிட்டு போனால் ஓகே, பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. அடுத்து ஃபைனலாக ஒரு சின்ன கம்பேரிஷன். MCU ஆரம்பித்த காலகட்டத்தில் இன்ஹியூமன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டை மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அனௌன்ஸ் பண்ணி கேன்சல் பண்ணாங்க. அதை தாண்டி 1-2 ப்ராஜெக்ட் மேபி இயர்லி டெவலப்மெண்ட்டில் இருந்து அதை அப்படியே கேன்சல் பண்ணியிருக்கலாம். மற்றபடி அனௌன்ஸ் பண்ணி கேன்சல் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதே DCEU அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 12-13 ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேலே அனௌன்ஸ் பண்ணி அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க.
அதனால் இதிலிருந்து தெரிய வருது என்ன தெரியுமா, டிசி மார்வலோட ரொம்ப கீழெல்லாம் கிடையாது. மார்வல் கிட்ட இருக்கிறத விட சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன்ஸ் டிசி கிட்ட இருக்கு. பட் அதை படமாக கன்வெர்ட் பண்ணுறக்கூடிய அந்த எக்ஸிக்யூஷன், அந்த பிளான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டிசி பக்கம் இல்லை. அதுக்கான காரணம் ஒன்று WB, இன்னொன்று கெவின் ஃபைகி மாதிரி அங்கே ஒரு ஆள் இல்லை. அண்ட் இப்போ WBக்கு பதிலாக டிஸ்கவரி வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ கெவின் ஃபைகி மாதிரியே ஒரு ஆளை இப்போதைக்கு டிசிக்காக தேடிட்டும் இருக்காங்க. அப்படி ஒரு ஆள் மட்டும் கிடைச்சி பிளானை மட்டும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், MCU அளவுக்கு டிசியும் மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸாக வளரும் நினைக்கிறேன். கண்டிப்பாக வளரணும், பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதில் கேன்சல் பண்ண ப்ராஜெக்ட்டில் எந்த ப்ராஜெக்ட் கூடிய சீக்கிரம் ஃபியூச்சர்லையாவது வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழர் கிரியேஷன் சேனல். டடா.